ஜஸ்டிஸ் நெவர் டைஸ் கதைக்களத்தின் துவக்கத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்படுகிறார். காவல்துறை உயர் அதிகாரி என்பதால் இதை ரகசியமாக இன்வெஸ்டிகேஷன் செய்கிறார்கள். ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகும் துப்பு துளங்காத காரணத்தினால் வழக்கு தற்காலிகமாக கிடப்பில் போடப்படுகிறது. உயர் அதிகாரிகளின் அழுத்தத்தின் காரணமாக சிறப்பு அதிகாரி நியமிக்கப்படுகிறார். அவர்தான் நமது ஹீரோவின் பெரும் முயற்சிக்கு பின்பும் எந்த ஒரு முன்னேற்றமும் வழக்கில் ஏற்படவில்லை. ஆகையால் நமது ஹீரோ கொலையுண்ட காவல்துறை அதிகாரியின் வீட்டின் அருகில் மாறு வேடத்தில் தடயங்கள் ஏதேனும் கிடைக்கிறதா என முயல்கிறார். அது மட்டுமல்லாமல் பிற அதிகாரிகளின் உதவியும் நாடுகிறார். நீண்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு அவர் சிறிய மாற்றத்தை கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தில் கவனிக்கிறார். அது கொலை உண்ட போலீஸ் அதிகாரியின் மகனின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள்தான். அது மட்டுமில்லாமல் அவனது லைஃப் ஸ்டைல் ரிச்சாக மாறி உள்ளதை கவனிக்கிறார். இதனால் அவனை பின்தொடர்ந்து கவனிக்கும் போது அவன் இந்த கொலைக்கு பின் புலனாக இருக்க காரணம் இருப்பதாக எண்ணி விசாரிக்கும் போது அது உண்மையாகிறது. தமது மகன் தவறான வழியில் செல்வதை கண்டித்துள்ளார். அந்த உயர் அதிகாரி அந்த காரணத்தினால் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். நமது ஹீரோ கொலையாளிக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி உயர் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து கைது செய்வதற்கான ஒப்புதலை வாங்குகிறார். அதன் பின்பு கொலையாளியின் ரகசிய இடத்தை உளவு பார்த்து நீண்ட போராட்டத்திற்கு பின்பு கைது செய்து குற்றவாளி என நிரூபித்து நீதியை நிலைநாட்டுகிறார். இறுதியாக கம்பீர நடையுடன் நமது ஹீரோ அடுத்த ப்ராஜெக்டை கையில் எடுத்து தனது அன்றாட வேலையை கவனிக்கத் தொடங்குகிறார்.